அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கோள்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி ஓஷோவினுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் புத்தகத்தை மையமாக வைத்து உங்களோட நான் ஏற்கனவே 3 பேச்சு பேசியிருக்கிறேன். அப்போ சொன்னேன், இன்னும் ஒரு பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது 1 இல்லை 2 அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணலை. முதல்ல ஒரு 2-3 செய்தி இதில் ஓஷோவோடதையும் சொல்கிறேன். 1-2 செய்திகள் நம்ம சிந்திப்பதற்காக நான் வேறு இடத்துலேருந்து எடுத்து சொல்கிறேன். இப்போது ஓஷோவுடைய வார்த்தைகளை முதல்ல நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். ஜோதிடத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதில் 3 பகுதி இருக்குது. அந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த விஞ்ஞானம், கலை எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதில் 3 பிரிவு இருக்குது. முதல் பகுதி அதனுடைய ஆதாரம், அதனுடைய சாரம். இதை மாற்ற முடியாது. இதை புரிந்து கொள்வதும் மிக கடினம். அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இப்போ கோள்கள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறது, இது மாதிரி அண்ட சராசரத்தில் ஏன் இவ்வளவு இருக்குது, எதனால் இவ்வளவு இருக்குது, இத்தனை நட்சத்திரங்கள் என்னத்துக்காக, நாம் இருக்கிறது இத்தினோண்டு பூமி, கடுகை விட இத்தினோண்டு, ஆனால் அதை விட காலி இடமும் அதில் நட்சத்திரங்களும் பலவிதமான கோள்களுமாக நிரம்பி கிடக்கிற பால்வெளி, அப்பா அதெல்லாம் நம்மளால் விளங்கி கொள்ள முடியுதா? முடியலை. நாம் என்ன கவலைப்படுறோம், நாளைக்கு காலையில் லாட்ரி சீட்டில் எனக்கு பணம் வருமா, பெங்களூருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அப்புறம் மாமியார் செத்து போவாங்களா, இல்லை ஏதோ ஒன்று வச்சுங்க. நம்ம மனசில் இருக்க நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் இது ஏதோ ஒன்று பெருசாக ஜோசியரை போய் கேட்டுக்கிட்டு நம்ம எவ்வளவு அல்பத்தனமாக ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி மிகப்பெரிய விஷயம். அதை தான் ஓஷோ சொல்கிறார். ஜோதிடத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி அதன் ஆதாரம், அது பேஸ், அதன் சாரம், அதை மாற்ற முடியாது, இதை புரிந்து கொள்வதும் மிக கடினம். 2வது பகுதி நடுப்பகுதி, இதில் ஒருவர் வேண்டும் மாற்றங்கள் செய்யலாம். இந்த இடம் தான் சார் நான் திருப்பி நான் சொல்ல விரும்புகிறது. அதாவது மாற்ற முடியாதது என்று ஒரு பகுதி இருக்கிறது, அதில் நீங்கள் மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் இந்த நம்ம ஜன சமூகத்துக்கு புரியவே மாட்டேங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை முழுக்கவே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவாளர்கள் ஒரு பக்கம் பேசுவாங்க. எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன் சொல்ல முடியாது சார், ஒத்துக்க முடியாது அப்படின்பா. அதே மாதிரி ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மாற்ற முடியாது சார், எல்லாம் நாளைக்கு வாழைப்பழத்தோல் நீங்கள் மோரிஸ் வாழைப்பழத்துலையா மலைப்பழத்துலையா எதில் வழிக்கு விழணும், எங்கே விழணுங்கிறது கூட அப்படியே எல்லாமே ரெக்கார்டடு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வேறு ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த பகுதியை புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அதில் மாற்றக்கூடியது என்று ஒரு பகுதி இருக்கிறது, மாற்ற முடியாதது என்று ஒரு பகுதி இருக்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மாற்றவே முடியாதுன்னு சொன்னால் திருவள்ளுவர் என்னத்துக்கு, திருக்குறள் என்னத்துக்கு, இதெல்லாம் செய்யுங்கப்பான்னு மகாவீரர் அறிவுரை சொன்னது என்னத்துக்கு? எதுக்கு ஒரு இயேசுநாதர் புத்தி சொல்லணும் இந்த உலகத்துக்கு? எதுக்கு ஒரு நபிகள் ஒரு புத்தி சொல்லணும்? எதுக்கு புத்தர் பிரான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லணும்? ஆதிசங்கரர் தோன்றி இன்னென்ன பண்ணுங்கப்பா, இன்னென்ன பண்ணாதீங்கப்பா அப்படிலாம் இந்த உலகத்துக்கு என்னத்துக்காக அறிவுரை சொல்லணும்? பகவத்கீதையை அப்புறம் என்னத்துக்கு சொல்லணும்? எதுவுமே மாறவே மாறாது, எல்லாமே அப்படியே நடக்கும், அப்படியே தான் எல்லாம் நடக்கும், யாரும் எதுலையுமே தலையிடவே முடியாதுன்னா போதனைகள் எதற்காக, ஞானிகள் எதற்காக, வழிகாட்டிகள் எதற்காக, இந்த உலகத்தில் மாற்றங்களை விளைவிப்பவர்கள் எதற்காக? அதுவும் ப்ரோக்ராம்டு அப்படிம்பாங்க. கொஞ்சம் இருங்க ராஜா, கொஞ்சம் இருங்க. அதாவது மாற்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மாற்றங்களை நிறைவேற்றுவதற்கானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மாற்ற முடியாதது என்று ஒரு பகுதி இருக்கிறது, மாறுதலுக்கு உட்பட்டது என்று ஒரு பகுதி இருக்கிறது. இது 2 இணைந்தது தான் இந்த கோள்களுடைய அமைப்பு, இந்த கோள்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பு. அப்போ நடுப்பகுதியும் மாற்றக்கூடியது, இது ஓரளவு அவசியமான பகுதி. ஆனால் அது இன்னது என்று தெரியாமல் மாற்றம் செய்ய முடியாது. எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் சொல்கிறாரு, நிறைய விஷயம் நீங்கள் எல்லாம் மாற வேண்டியிருக்கு, எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே, எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு கோபத்தை போய் கொலை பண்ணுறீங்க, கொலைன்னு ஏன் பண்ணணும்? இன்னொருத்தரை கொலை பண்ண நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவனை போய் ரத்தம் சொட்ட அப்படி அடிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? இப்படிலாம் யோசிக்கவே மாட்டிங்களா? அவன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், எனக்குன்னு ஒரு சுய இயல்பு உண்டுலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? நான் அந்த புத்தகத்தை எப்பாவது உங்களுக்கு முன்னாடி படித்து காட்டுறேன். ஜே கிருஷ்ணமூர்த்தினுடைய ஒரு புத்தகம். இதை எதுக்கு சொல்ல வரேன், மாற வேண்டிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது.
அது 2வது பகுதி. இது ஓரளவு அவசியமான பகுதி. ஆனால் அது இன்னது என்று தெரியாமல் உங்களால் மாற்றத்தை செய்ய முடியாது. 3வது பகுதி வெளிப்பகுதி. அது தேவையற்றது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அது குப்பை, அது வெளிப்பகுதி, தேவையற்றது. ஆனால் இதை பற்றி அறியத்தான் இந்த உலகத்தில் எல்லோரும் ஆவல் கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும், 8ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும், கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ஆனவன் நிலைமை என்ன பெருசாக ஆகிப்போச்சு, ஆகாதவன் நிலைமை என்ன பெருசாக ஆகிப்போச்சு, நான் பணக்காரனாகனா ஆக மாட்டேனா. ஓஷோ சொல்கிறாரு, சோஷியலிச நாடுன்னு ஒரு நாடு அமைப்பு உண்டாச்சுன்னா அங்கே பணக்காரனே இருக்க முடியாது. நீங்கள் இதெல்லாம் நம்ம அந்த நாட்டோட அமைப்பே மாறி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகள் எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இது மாதிரியான ஜோதிடத்தில் தான் அதிக ஆர்வம் காட்டுறமே ஒழிய, பாப்பா மக்கள் எதை தேடி ஓடுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், நாம் ஜோதிடரம் போய் கேட்பதெல்லாம் முக்கியத்துவமற்ற 3ஆம் பகுதியைத்தான் கேட்கிறோம், அதை பற்றி தான் விசாரித்து கொண்டிருக்கிறோம். திருமணம் ஆகுமா ஆகாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எந்த வாழைப்பழத்தோல் வழிக்கு ஒருவர் விழுவார், இது போன்ற அர்த்தமற்ற கேள்விகளை மட்டும்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போது மாற்றப்பட முடியாத பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதை எப்படி கணக்கு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் அவர் ஓஷோ சொல்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எகிப்திய மன்னர் பாரோ நைல் நதியை பற்றி ஒரு வரலாறு எழுத வைத்திருக்கிறார். அதாவது நைல் நதி ஒரு அடி கூடினாலும் சரி, அந்த வெள்ளம் குறைஞ்சாலும் சரி, அதை அப்படியே பதிவு பண்ணணும்னு விஞ்ஞானிகளுக்கு உத்தரவு போட்டார். பொதுவாக பாரோ என்பது எகிப்திய மன்னர்களை குறிக்கிற பொது பெயர். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் கதிரவன் என்று பொருள். அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்க, கதிரவனுக்கும் நைல் நதிக்கும் இடையில் ஏதோ தொடர்பு இருக்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. அவங்க தங்களை சூரிய புத்திரர்கள் என்று கணக்கு பண்ணியிருப்பதால் இந்த கதிரவன் அதுக்கும் இந்த நைல் நதிக்கும் என்ன தொடர்பு, டாஸ்மான் என்கிற எகிப்து அறிஞர் நைலின் வரலாற்றை தொகுக்க தொடங்கினார். அதன் மூலம் புரிந்து கொள்ள முடியாத பல உண்மைகள் புரிய ஆரம்பித்தன. இப்போ இந்த இதை அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அவங்க தொகுத்ததை படித்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. 45 ஆண்டு காலம் சூரியன் இளமையாக இருக்கிறான். அதற்கு அடுத்த 45 ஆண்டு காலம் அவன் வலிமை சரிந்து கொண்டே வருகிறது. முதல் பாதியில் சக்தி ஏற்றம் நிகழ்கிறது. அடுத்த பாதியில் சக்தி சரிவு, கிட்டத்தட்ட முதுமையைப் போல 90 ஆண்டுகளில் சூரியன் ஒரு சுழற்சியை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சாங்க. இது எதனால், எகிப்தில் பாரோ மன்னனுடைய உத்தரவுப்படி நைல் நதியினுடைய அந்த கணக்கை பார்க்க ஆரம்பித்து சூரியனுக்கு இதற்கு இருக்கிற தொடர்பை கண்டுபிடிச்சு 45 ஆண்டுகள் சூரியனில் ஒரு விதமான சக்தி ஏற்றம், பிறகு சக்தி குறைவது அப்படின்னு ஒரு கால சுழற்சி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதிரவன் வளரும் காலத்தில் நைல் நதியின் நீர்மட்டம் உயர்வதும் மறுபகுதி காலத்தில் நைல் நதியினுடைய நீர்மட்டம் குறைவதுமாக நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, இப்போது மேலே நடக்குது, நம்மையும் பாதிக்குது. இதை ஏன் நம்ம உணர முடியல? இப்போ மனிதனுடைய எல்லையை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். மனிதர்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே வெப்பத்தை உணர முடியாது. நமக்கு உடனே மயக்கம் வந்துடும். அந்த எல்லைக்கு மேலே வெயில் போச்சுன்னா நம்மளால் இருக்க முடியாது. குளிர் போனாலும் நம்மளால் இருக்க முடியாது. இவ்வளவு டிகிரி அதுதான் நம்மளால் தாங்க முடியும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இந்த டிகிரிக்கு மேலே வெப்பம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் தாங்க முடியாது. இவ்வளவு சவுண்டு மேலே போயிட்டால் நம்மளால் கேட்க முடியாது. இந்த பூமி சுற்றுறதுல சவுண்டு வரலையா, பெரிய சவுண்டு வருதுன்றா. ஆனால் அந்த சவுண்டெல்லாம் நம்ம காது கேட்காது. அதெல்லாம் அந்த ஒலியை வாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஏன் சார், ஃபேன் கடகடான்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சத்தமாக இருக்குது. பெரிய பூமி சுற்றினா எவ்வளோ பெரிய சவுண்டு வரும். அதெல்லாம் நம்ம காது கொடுத்து வாங்கக்கூடிய சத்தம் நமக்கு கேட்காது. ஒரு எல்லைக்கு மேலே சவுண்டு போயிட்டால் கேட்காது. அதே மாதிரி எல்லைக்கு கீழே அந்த சவுண்டு போயிட்டாலும் நமக்கு கேட்காது. இதெல்லாம் நமக்கு கொடுப்பின. நம்மால் பிரபஞ்சத்தில் நிகழ்கிற பல்விதமான மாற்றங்களை உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்படி இன்னொரு கோணத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பை எல்லாத்தையும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் இன்னொரு கோணத்தில் அவர் சொல்லுகிற சில பகுதியை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிரேக்க விஞ்ஞானி அரிஸ்டாச்சஸ் என்பவர் பிரபஞ்சத்தினுடைய மையம் கதிரவனே தவிர பூமி அல்ல என்பதை கண்டுபிடித்தார். அப்போ அது வரைக்கும் என்ன அபிப்பிராயம் தெரியுங்களா? இந்த பூமி தான் மையம் நினச்சி கிடக்கிறான். கிடையாது. பெர்னாஷா கூட ரொம்ப திமிராக பேசுவார், ஒரு ஒரு கேலியான அகங்காரத்தில்.
கண்டிப்பாக இந்த பூமி தான் வந்து இந்த 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 பிரபஞ்சத்து வட்டத்தினுடைய மையம். ஏன்? நான் இருக்கிறேன். நான் தான்டா, ஐ ஆம் த சென்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு இஸ் த சென்டர் ஆஃப் திஸ் ஆர்பிட்டு. இந்த ரவுண்டோட மையமே பூமியாக தான் இருக்கணும். அது கிண்டல். பெர்னாட் ஷா அவ்வளோ முட்டாளாக பேசுகிறவர் இல்லை, ஆணவம் அப்படி பாடா படுத்துதுங்கிறத சொல்கிறார். எவ்வளவு காலத்துக்கு இந்த பூமி தான் பிரபஞ்ச சுழற்சியின் மையம்னு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? முட்டாள்தனமாக. இது ஒன்றுமே கிடையாது. இந்த இயக்கத்தில் கதிரவன் தான் மையம். இதை கண்டுபிடிச்சி கதிர் மைய கோட்பாடு, ஹீலியோசென்ட்ரிக் பிரின்சிபல் அப்படிங்கிறத கிபி 100 வாக்கில் கண்டுபிடிக்கிறார்கள் கிரேக்க விஞ்ஞானி அரிஸ்டாட்டில்ஸ் அப்படிங்கிறவர். பிறகு என்ன நடக்குது? பின்னால் தாலமி அப்படின்னு ஒருவர் ஏற்படுறார். அந்த கிறுக்க என்ன பண்ணால் பூமி தான் மையம்னு ஆரம்பிச்சிட்டான். அதை உடனே எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒன்று சொன்னால் நம்புகிறாங்களே. இன்றைக்கி இந்த உலகத்தில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வர்றது உண்மையாக பொய்யான்னு எவ்வளோ பேருக்கு தெரியும். அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் நம்புகிறான். என்ன எவன் சொன்னாலும் நம்பிட்டு உட்காந்துருக்கிறான். அது மாதிரி இந்த தாலமி சொன்னதை மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இந்த பூமி தான் மையம். இதை மறுபடியும் மாற்றி பிரபஞ்சத்தினுடைய மையம் கதிரவன் தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு மேலே ஓடிப்போச்சு. இப்படி இந்த கோட்பாடுகள், கொள்கைகள், இதில் ஏற்பட்ட பிழையினால பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இழந்துக்கிட்டே வந்தோம். தவறுதலாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகிவிட்டது. இப்போது சார், இந்த தொடர்பை, அதாவது பிரபஞ்சத்துக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பில் நீங்கள் திரும்பி முரணான ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஒரு எல்லை மாற்றப்பட முடியாததுங்கிறீங்க, ஒரு எல்லை மாற்றப்படக்கூடியதுங்கிறீங்க. இது எப்படி சார் விளங்கிக்கிறது? எது மாற்ற முடியாதது, எது மாற்றப்படக்கூடியது? இதுக்கும் ஓஷோ ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறார். நபிகளோடு வாழ்ந்த பெருமையுடைய ஹஜ்ரத் அலி அவர்கள், அவர்கிட்ட போய் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குறான். மனிதனுக்கு விரும்பியபடி செயல்படுவதற்குரிய சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? இல்லை அவன் விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் தானா? அவன் ஏதாவது ஒரு வகையில் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிறவன் தானா? இல்லை அவன் சுதந்திரப்படி விரும்பியபடி நடக்கக்கூடிய சுதந்திரம் உடையவனா? இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லலை. அவர் எப்படி பதில் சொன்னார் தெரியுங்களா? நீ உன் காலை கொஞ்சம் ஒசத்து, தாப்பில் இருந்தும் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறார், நீ உன் காலை கொஞ்சம் தூக்கு அப்படி. அவன் உடனே என்ன பண்ணால் அவனுடைய வலது கால், அந்த வலது காலை இப்படி ஒசத்தினான். இந்த வலது காலை ஒசத்தின உடனே சொன்னார், நீ இப்போ வலது காலை ஒசத்திட்டியா? ஒசத்திட்டு. வலது காலை ஒசத்திட்டியா? ஒசத்திட்டு. இப்போ இடது காலை தூக்கு அப்படின்னார். என்னங்க விளையாடுறீங்க? இப்போ இடது காலை தூக்குனா தொப்புன்னு விழுந்துடுவேன். இதே தான். முதல்ல நீ சுதந்திரமானவனாக இருந்த, காலை தூக்குங்கிற போது 2 காலில் வலதோ இடதோ எதை வேணாலும் தூக்குற ஒரு சுதந்திரம் உனக்கு இருந்தது. நல்ல கவனி, நீ எப்போ வலது காலை தூக்கிட்டியோ அப்போ உன் சுதந்திரத்தில் பாதி போயிடுச்சு. இனிமேல் நீ இடது காலை மட்டும் தூக்க முடியாது. ஏன்னா நீ வலது காலை தூக்கிட்ட. நீ ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த உடனேயே நீ பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டவனாக ஆயிடுற. எனவே மனிதன் சுதந்திரமானவன் என்பதும் உண்மை, தன் சுதந்திரத்தை பிரயோகித்த மாத்திரத்தில் கட்டுப்பட்டவனாகிறான் என்பதும் உண்மை. இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா ஓரளவு விளங்கிக்கலாம். ஓரளவு மனிதனுக்கு ஃப்ரீவில் சுதந்திரமும் இருக்குது. நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்த உடனேயே நாம் கட்டுப்பட்டவனாக மாறுகிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். எனவே ஒற்றைக்கால் நம்ம தூக்கி நிறுத்தலாம், ஆனால் 2 காலையும் தூக்கி நம்மால் நிற்க முடியாது என்பது நிரந்தரமான மாற்ற முடியாத ஒரு பெரிய விதியாக நமக்கு இருக்கிறது. எனவே முக்கியமான பகுதிகள், மாற்றக்கூடியவை எவை, மாற்ற முடியாதவை எவை என்பதை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு விவேகம் பிரபஞ்சத்தின் விஷயத்தில் நமக்கு ஏற்பட வேண்டும். இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சார், சேரன் செங்குட்டுவன் உட்கார்ந்துருக்கிறாரு, இளங்கோ அடிகள் உட்கார்ந்துருக்கிறாரு. வந்திருந்த ஒரு ஜோதிடர் இளங்கோ அடிகளை பார்த்துட்டு சொல்கிறார், இவர் தான் அரசராக வருவார். தம்பி அவர், அவங்க அண்ணன் முகம் என்ன போக்கு போகும், இந்த சேர அரசு மணிமகுடம் இவருக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு தம்பியை கையை காட்டி சொல்கிறார். அந்த கணமே அதை பொய்யாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார், துறவி ஆயிட்டார் இளங்கோ அடிகள். சேரன் செங்குட்டுவன் அரசனாவான், நான் எக்காலத்திலேயும் அரச பதவிக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லி முடித்த உடனேயே அதை பொய்யாக்கி அது என்றைக்கும் நடக்க வாய்ப்பில்லை என்று இளங்கோ அடிகள் நிரூபித்து காண்பித்தார். இதெல்லாம் தான் மாற்றக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற கணக்கில் வருது அப்படிங்கிறான்.
எனவே ஜோதிடத்தில் மாற்றக்கூடிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது, மாற்ற முடியாத பகுதி என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் மூன்றாவது அத்தியாவசியமில்லாத பகுதியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். மாற்ற முடியாதவற்றை தெளிவாக உணர வேண்டியது, மாற்றக்கூடியவற்றை துணிந்து மாற்ற வேண்டியது. எவ்வளவு மகான்கள் நம்மளை மாற சொல்கிறாங்க. எத்தனை கோடி கோடி கோடியான நீதி நூல்கள், அறநூல்கள், ஞான நூல்கள், எதுக்காக உபதேசங்கள் அப்படின்னு உலகத்தில் வந்தது? இந்த உபதேசங்கள் எல்லாம் நாம் மாற வேண்டிய பகுதிகளை குறிநோக்கி வைக்கப்பட்டன. 90% அந்த காதிலேயே வாங்காமல் எதையும் மாற்ற முடியாது, அரை இன்ச்சும் மாற்ற முடியாது, அறாங்குலம் கூட மாற்ற முடியாது. அப்படியே சொல்லிய மனித வர்க்கம் மீண்டும் 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 தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டே போகிறது. எனவே முக்கியத்துவம் இல்லாத ஜோதிட பகுதிகளுக்கு, நான் ஜோதிடத்துக்குன்னு சொல்லலை, முக்கியத்துவம் இல்லாத சில பகுதி இருக்குது ஜோதிடத்தில், அவைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிரந்தரத்தன்மைக்கு கொடுப்பதில்லை. மாற்றக்கூடிய பகுதிகள் எவை என்ற விவேகத்தை அறிவதில்லை. மாற்றக்கூடியவற்றை மாற்றுவதும் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வதுமாகிய உயர் ஞானத்தை பெறுவதுதான் மிகப்பெரிய கலை. ஜோதிடத்தினுடைய அடிப்படையான பேருண்மை எதை விளக்குவது தெரியுமா? அது எதுக்காக தோன்றியது தெரியுமா? மனித குலத்தின் ஆணவம் அர்த்தமற்றது, மனித குலத்தின் ஆணவம் அர்த்தமற்றது என்ற பூரண ஞானம் மலர்வதற்கான தத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. இதனால தான் சொன்னேன், நான் 2 பேச்சு பேச போகிறேன்னா 1 பேச்சு பேச போகிறேனா அப்படின்னு. மனித குலத்தின் ஆணவ நீக்கத்துக்கு ஜோதிடம்தான் திறவு வாயில். அந்த பகுதியை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்க ஆணவத்தோட ஜோதிடத்தை மையப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆணவ நீக்கம்தான் ஜோதிடத்தின் திறவு வாயில். அது பற்றி நான் இன்னொரு முறை உங்களோடு பேசுகிறேன்.